பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது என்னென்னு சொல்லி பார்ப்போம். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. மென்மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. வாங்க பார்ப்போம். பாருங்கள், இதுக்கு 1 கப்பு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், 1.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன், நெய் கூட எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் சுகர் கூட சேர்ந்து பொடிச்சுக்கணும். தேங்காவையும் நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறேன். சும்மா ஒரு சுற்றி எடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ நான் மிக்சியில் தேங்காவை மட்டும் ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடுறேன். சும்மா ஒரு சுற்றினா போதும், ரொம்ப அரைக்க வேண்டாம். நேரம் தேங்காய் ஒரு சுற்றிட்டேன். ஏன் இப்படி மிக்சியில் சுற்றினேன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பருப்பி. பாருங்கள், ஏலக்காய் தோல் எல்லாம் வாயில் கடிக்காமல் இருக்கிறதுனால தான் இது போட்டிருக்கேன். இப்படி அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பருப்பி கூட அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் நம்ம எடுத்து வச்ச சுகரை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம பாகு காய்ச்சணும். ரொம்ப கம்பி பதம் கொண்டு போக வேண்டாம். சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சப்போ பாருங்கள், என்னதான் நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் அந்த ஏலக்காயோட தோலும் அந்த நாரும் கொஞ்சம் இருக்கும். நம்ம ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சுட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் பல்லில் கடிக்கும், அதுக்காக தான் நான் போடலை. இந்த மாதிரி ஏலக்காயோட தோல் எல்லாம் பாருங்கள், என்னதான் மிக்சியில் அரைச்சாலும் இது மட்டும் அரையாது. ஸோ அதோட விதைகள் தான் நம்மளுக்கு தேவை ஸ்மெல்லுக்கு. ஸோ இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ருக்கு. இது கூடயே நம்ம இப்போ தேங்காய் போட போகிறோம். சர்க்கரை நல்லா உங்களுக்கு கம்பிப்பாக தான் வர வேண்டாம் அப்படி சொல்கிறேன். ஜஸ்ட்டு தண்ணியில் கரைஞ்சால் போதும். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க தேங்காவை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இதையும் நல்லா கலக்கி விடணும். இப்போ இது நல்லா கெட்டி பதத்துக்கு வரும்போது தான் நம்ம இறக்கணும். அது வரைக்கும் கை விடாமல் கிண்ட வேண்டாம். மைசூர் பாக்கு மாதிரி அப்பப்போ நுரைக்க விட்டுட்டு மறுபடியும் நம்ம கிண்டி விட்டா போதும். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரையில் இருக்கிற வெள்ளத்தில் மட்டும்தான் அழுக்கு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சர்க்கரையில் கூட இப்போ கலப்படம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த பால் ஊற்றுறேன். இந்த பால் நல்லா கொதிச்சு வரும்போது இது மேலே ஒரு மெரூன் கலரில் நுரைச்சிட்டு வரும். அந்த நுரையை எடுத்துருங்க. அதுதான் சர்க்கரையோட அழுக்கு. இப்போ நான் ஊற்றிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அந்த நுரை மட்டும் தனியாக வரும் அழுக்கு. நான் எடுத்து வச்சிருக்க ஆயிலில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம கிளறி விடலாம். பாருங்கள், அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு. நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கருப்பாக ஒரு அழுக்கு வருது பாருங்கள், இந்த ஓரத்துல எல்லாம் நுரைச்சிட்டு. அந்த நுரையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், அது வேஸ்ட்டு. பாருங்கள், இந்த ஓரத்தில் வர அந்த மாதிரி மெரூன் கலர் அழுக்கு தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வேஸ்ட் உங்களுக்கு. இது நீங்கள் எடுத்துக்கலாம். இது கீழே ஊற்றிடலாம். வேஸ்ட் இது யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ஆயிடுச்சு. நம்ம இது இப்போ இறக்கிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அந்த தட்டில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு இதை அப்படியே ஊற்றிக்கலாம். 1/2 hour கழித்து பீஸ் போட்டுட்டு 2 hours கழித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தட்டில் எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத இப்படியே ஊற்றிடலாம். பாருங்கள், நம்ம எண்ணெய் சேர்த்திருக்கிறதுனால சட்டியில் அந்த பர்ஃபி ஒட்டவே ஒட்டாது. எல்லாமே லைட்டாக கொஞ்சம் தான் ஒட்டும். ஸோ நீங்கள் சட்டியில் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. அப்படியே பாருங்கள் மாதிரி அந்த வடைச்சட்டிலேயே பிடிச்சிருக்கும் அது. ஸோ நீங்கள் கையோட இன்னொரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. ஒரு 1/2 hour கழித்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், எனக்கு கொஞ்சம் குண்டாக பர்ஃபி வேணுங்கிறதுக்காக ஒரு குட்டி தட்டில் போட்டுட்டேன். இப்போ அது வந்து லைட்டான சூடாக இருக்கும்போதே 1/2 hour கழித்து நீங்கள் இப்படி லைன் போட்டு விட்டுக்கோங்க. இல்லைன்னா கட்டி ஆயிடுச்சுன்னா லைன் போடுறது கஷ்டம். நம்ம அது 2 hours கழித்து பார்க்கலாம். டபுள் லேயராக கோடு போட்டுக்கோங்க. ஒரு சிங்கிள் கோடுக்கெல்லாம் அது கோடு உள்ளே போகாது. அதனால் ஒரு கோடு மேலே இன்னொரு கோடு போட்டு விட்டுருங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்.